அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை ஜனவரி 31 அமெரிக்க தத்துவ அறிஞர் கென் வில்பரோட பிறந்த தினம் என்று அமெரிக்க பேச்சாளர், எழுத்தாளர், தத்துவவாதி, உளவியல் அறிஞர் கென் வில்பர் பிறந்த தினம் என்று ஜனவரி 31. அமெரிக்காவின் ஒக்லஹாமா அப்படின்ற ஒரு ஊரில் 1949 பிறந்தவர். அப்பா விமானப்படையில் பணிபுரிந்ததால் சிறு வயதில் பல இடங்களுக்கு மாற வேண்டியிருந்தது. பள்ளிக்கல்வியை முடித்ததும் மருத்துவம் படிக்க டியூக் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். முதல் ஆண்டிலேயே அதில் ஆர்வம் குறைந்ததால் உயிரி வேதியியலில் பயின்றார். முனைவரப்பட்ட ஆய்வில் இருந்து பாதியில் விளங்கினார். படிப்பு போதும் என்று முடிவுக்கு வந்தவர் ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவும் வேலையில் சேர்ந்தார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அங்கு வேலை செய்தார். வருமானத்தில் 3/2 பங்கை புத்தகங்கள் வாங்க செலவிட்டார். பல்வேறு துறை புத்தகங்களை படித்தார். ஷாம்பாலா பதிப்பகம் வெளியிட்ட கிழக்கிந்திய இறைவாதம், தத்துவம், உளவியல் நூல்களை நூற்றுக்கணக்கில் வாங்கி படித்தார். தாவோ தேசிங் உள்ளிட்ட கிழக்கத்திய தத்துவங்கள் இவரை மிகவும் ஈர்த்தன. பௌத்த முறை தியானத்திலும் ஈடுபட்டார். எழுதவும் ஆரம்பித்தார். உணவகத்தில் வேலை செய்த பொழுது அடுத்தடுத்து 6 புத்தகங்கள் எழுதினார். ஆன்மீகம், அறிவியலில் 22 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவரது புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பிரக்ஞை குறித்து இவரது ஆய்வு புத்தகங்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பிரக்ஞை குறித்த ஆராய்ச்சிகளின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறார். தனது தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கான்சியஸ்னஸ் புத்தகம் மூலம் கிழக்கு மேற்கத்திய தத்துவத்தை ஒன்றிணைக்க விரும்பும் சிந்தனையாளராக புகழ் பெற்றார். நோ பவுண்டரி, தி ஆத்மன் ப்ராஜெக்ட், ஃப்ரம் ஈடன், தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் எவ்ரிதிங் ஆகிய இவரது புத்தகங்கள் அடுத்தடுத்து வெளியாகி புகழ் பெற்றன. இவை 8 தொகுதிகளாகவும் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிக்மண்ட் ஃப்ராய்டு, கெப்லர், புத்தர், ஹெபர்மாஸ், ரமணரின் தத்துவங்களை விளக்கியும் இருக்கிறார். ரமணர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ரமண மகரிஷி இளையராஜாவோட குருன்னு கூட சொல்லலாம். யாருமே முற்றிலும் தவறாக இருக்க முடியாது என்று கருத்து கொண்டவர். எல்லாம் சரியே என்பது இவரது அடிப்படை கொள்கை. உலகம் அனைத்துக்குமான பொதுவான உண்மை என்பதே கிடையாது என்கிறார். இவரது முழுமை நோக்கு இன்டகிரல் லா, அதாவது இன்டகிரல் வியூ, கலாச்சார வேறுபாடுகளை ஏற்கிறது. இவரது முழுமை நோக்கு சமூக கலாச்சார வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கிறது. இது மானுடம் அனைத்துக்குமான பொது அன்பு, கருணை பற்றி விரிவாக பேசுகிறது. இது பற்றி ஆராய்ச்சி பயிற்சிக்காக 1998 ஒரு கல்வி மையம் நிறுவினார். என் கோட்பாடுகள் பொதுவாக மனதில் எழும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய மாய கண்ணாடி அல்ல, அது ஒருவித வரைபடம் மட்டுமே என்பார் இவர். உள்ளுணர்வு, தத்துவம், சூழலியல், வளர்ச்சி உளவியல் ஆகியவை பற்றி தொடர்ந்து உரையாற்றியும் எழுதியும் வருகிறார் கென் வில்பர். இவர் எழுதி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரோடு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா 1950ஆம் ஆண்டு பிறந்தவர். இப்போ உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அதை இது பண்ணிக்கணும், தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, 1949 அமெரிக்காவில் பிறந்த கென் வில்பர் அமெரிக்க தத்துவ அறிஞர். அமெரிக்காவின் ஒக்லஹாமாவில் பிறந்தவர். 1949ஆம் ஆண்டு படிப்பு போதும் என்ற முடிவுக்கு வந்தவர். ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவும் வேலையில் சேர்ந்தார். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாரு. ரொம்ப படிச்சிருக்கிறாரு. யாருமே முற்றிலும் தவறானவராக இருக்க முடியாது என்ற கருத்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக எனக்கு தெரிகிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, கெப்லர், புத்தர், ஹெபர்மாஸ், ரமணரின் தத்துவங்களை ஏற்றுக்கிறாரு. நோ ஃபவுண்டரி, தி ஆத்மன் ப்ராஜெக்ட், ஃப்ரம் ஈடன், அப்படின்னா ஒத்துக்கொள்வது. தி ஃப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் எவ்ரிதிங் ஆகிய புத்தகங்கள் இவருக்கு அடுக்கடுக்காக வெளியாகிருக்கிறது. 8 தொகுதிகளாகவும் வெளியாகிருக்கு. 1998
சமூக கலாச்சாரங்கள் மானுடம் அனைத்துக்குமான பொது அன்பு மற்றும் கருணை பற்றி விரிவாக பேசுகிறது. இந்த விஷயம் பற்றி மானுடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய பயிற்சிக்காக 1998 ஒரு கல்வி மையம் நிறுவியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.